ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 3/8/2021. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே, பாப் தாதா கி யாத் பியார் லினி ஹே தூ சர்வீஸேபிள் பனோ. இனிமையான குழந்தைகளே, பாப் தாதாவுடைய அன்பு நினைவை பெற வேண்டுமென்றால் சர்வீஸேபிள் ஆகுங்கள், சேவை செய்யக்கூடிய குழந்தையாக ஆகுங்கள். புத்தி में ज्ञान भरपूर है तो वर्षा करो. புத்தியில் ஞானமானது நிறைந்திருக்கிறது என்றால் அந்த ஞானத்தை மழையாக பொழியுங்கள். புத்திலேயே ஞானத்தை வச்சுட்டே இருந்தால் அதனால் என்ன லாபம்? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை என்ன பண்ணணும்? மழையாக பொழிய வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா, कौन सा नशा भरे हुए बादलों को भी उड़ा कर ले जाता, बरसने नहीं देता. எப்படிப்பட்ட ஒரு போதை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மேகம் மழை பொழியாமல் பறந்து விடுகிறது? பதில் சொல்கிறாங்க பாபா, अगर फालतू देह अभिमान का नशा आया तो भरे हुए बादल भी उड़ जाएंगे. நிறைந்த மேகம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மழை பொழியணும். நிறைஞ்சிருந்து கூட மழை பொழிய முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க பாபா? ஒருவேளை வீணான தேக அபிமானத்தினுடைய நஷாவானது வந்துவிட்டது என்றால் நிறைந்த மேகமாக இருந்தாலும் கூட அந்த மேகமானது பறந்துவிடும்னா மழை பொழிய முடியாது. बरसेंगे भी तो सर्विस की बदले डिसर्विस करेंगे. அப்படியே அந்த மேகமானது மழை பொழிந்தாலும் கூட சேவை செய்வதற்கு பதிலாக டிசர்விஸ் தான் செய்வார்கள். அவங்க சொல்கிற ஞானமெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். अगर बाबा से प्यार नहीं, उनसे योग नहीं तो ज्ञान होती हुई भी जैसी खाली है. பாபா சொல்கிறார், ஒருவேளை பாபாவிடம் அன்பு இல்லை என்றால், அவரோடு புத்தியினுடைய தொடர்பு ஈடுபடுத்தவில்லை என்றால், ஞானம் இருந்தாலும் கூட அவங்க எப்பேற்பட்டவர்கள்? காலியாக இருக்கிறாங்க. அவங்க புத்தியில் எதுவுமே இல்லை அப்படின்னா அர்த்தமாகும். அப்படி காலியாக இருக்கக்கூடிய மேகம் அநேகருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? இல்லை பாபா இன்றைக்கு மேகத்தை வைத்து ஞான பாயிண்ட் சொல்லிகிட்ருக்கிறார். சில மேகம் பார்த்தா ரொம்ப கருமையாக இருக்கும், இப்படி இருண்டுகிட்டு வர மாதிரி இருக்கும், மழை பெஞ்சிரும்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அந்த மேகம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கருமையான மேகம் காணாமலே போயிடும், மழையும் பொழியாது. அந்த மாதிரி தான் சொல்கிறார் பாபா. மேகமாக இருக்காங்க, பட் அந்த மேகத்தால் மழை பொழிய முடியல. ஆக நம்ம எப்படிப்பட்ட மேகமாக இருக்கணும்? ஞான மழையை பொழியக்கூடிய மேகமாக இருக்க வேண்டும். பாபா ஞானக்கடல். நாம் அந்த ஞானக்கடல் பாபாவிடமிருந்து ஞானங்கிற அந்த நீரை உறிஞ்சு நாம் மேகமாயிட்டு எல்லா இடங்களுக்கு போய் ஞான மழை நாம் பொழியக்கூடியவராக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. பாக்கி தோடி பாதல் பச்சே, மிச்சம் கொஞ்சம் மேகங்கள் தான் மீதம் இருக்கின்றது. जैसे बरसात जब कम हो जाती है तो सागर के ऊपर बादल नहीं होते, ठंडे हो जाते. இப்படி மழை பொழிந்து பிறகு அந்த மழை குறைஞ்சிருது, அதனுடைய வேகமெல்லாம் குறைஞ்ச பிறகு கடலுக்கு மேலே மேகம் இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். கடலுக்கு மேலே பார்த்தா எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும்.
சூழ்நிலை எப்படி இருக்கும்? மழை பெஞ்சு முடித்த பிறகு குளிர்ந்ததாக ஆகிவிடும். பூமி குளிர்ந்த தன்மையாயிடும். வெசி ஏகாம்பி டண்டே ஹோ சாத்தே. அதே போல தான் இங்கே குழந்தைகள் நீங்கள் வரீங்க. இங்கே வந்த பிறகு நீங்களும் என்ன ஆயிடுறீங்க? குளிர்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். बादल उनको कहेंगे जो रिफ्रेश हो जाकर वशा बरसाते हैं. மேகம் என்று யாரை சொல்ல முடியும்? யார் பாபாவிடம் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் சென்று ஞான மழையை பொழிகின்றார்களோ அவர்களைத்தான் மேகம் என்று சொல்லப்படுகிறது. अगर कोई बरसात नहीं करते उनको बादल तोड़ी केंगे. மழை பொழியவில்லை என்றால் அவர்களை மேகம் என்று ஒருபொழுதும் சொல்ல முடியாது. மழை என்ற பாபா எதை சொல்கிறாரு? ஞான மழை. ஏ ஞான பாதல். இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? ஞான மேகங்கள். நமக்கு டைட்டில் என்ன? ஞான மேகங்கள். அது தண்ணீராலான மேகம். நாம் எப்படிப்பட்ட மேகம்? ஞானம் நிரம்பிய மேகம். ज्ञान की बादल आते हैं जब सीज़न होती है, रिफ़्रेश हो जाकर औरों को रिफ़्रेश करते हैं. ஞான மேகங்கள் எல்லாம் வராங்க. எங்கே வராங்க? சீசன் நடக்கிறப்போ. சீசன் எப்போ நடக்குது? பாப் தாதாவுடைய சந்திப்பின் சீசன் ஆனது நடக்கும் பொழுது ஞான மேகங்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? ரெஃப்ரெஷ் ஆகிறாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதுபன் போயிட்டு வந்து அவரவருடைய ஊருக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க? அநேகரை ரெஃப்ரெஷ் ஆக்குறாங்க. பாதல் பி நம்பர் வார் होते हैं. மேகங்கள் கூட வரிசை பிரகாரம் தான் இருக்கின்றது. कोई बहुत जोर से बरसती हैं. சில மேகம் பார்த்தா ரொம்ப வேகமாக மழை பொழியுது, ஜோராக மழை பொழியுது. பாதலோக்க காமி ஹே பரஸ்னா. மேகத்தினுடைய வேலை என்ன? மழை பொழிவது. காஞ்சு போன வாடி போன செடிகளெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆக்கிறது, பசுமையாக ஆக்கிறது தான் மழையினுடைய வேலை. அதுபோல் பாபா என்ன சொல்கிறார்? இன்றைக்கி ஆத்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? காஞ்சு போன இலையாக இருக்காங்க, சருகாக இருக்காங்க, புத்துணர்வு இல்லாமல் இருக்காங்க, ஊக்க உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க, சக்தி இல்லாமல் இருக்காங்க. அதனால் அது அப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஞான மழையை பொழியும் போது அந்த காஞ்ச இலையில என்னாகுமா? பசுமையானதாக ஆகிடும், புத்துணர்வு பெற்றுவிடும்னு சொல்கிறார் பாபா. யாரிடத்தில் ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் மறைஞ்சிருக்கவே முடியாது. உनको பாபா கா டைரக்ஷன் பி नहीं चाहिए, है ही बादल. அவங்களுக்கு பாபா இங்கே போங்க அங்கே போங்க டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிறதே எப்படி இருக்கிறாங்க? மேகமாக இருக்காங்க. மேகம் அப்படின்னாலே மழை பொழியாமல் இருக்காது. அதே போல தான் ஞான மேகங்களும் ஞானம் சொல்லாமல் இருக்க முடியாது. எங்கேயாவது போய் ஞானம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. आती ही है बरकर बरसने के लिए. ஆக இங்கே வந்திருப்பதே எதற்காக? டெய்லி பாபா வீட்டுக்கு போகிறோம், அதுவும் எதுக்காக? மேகத்தை நிறைத்து கொண்டு, ஞானத்தால் ஆத்மாவை நிறைத்து கொண்டு மழை பொழிவதற்காகத்தான் இங்கே நீங்கள் வரீங்க. ஜஹான் தேக்கி கல் ராட்டி ஜமீன் து ஜாக்கர் சப்ஜ் கருணா சாயி. எங்கெல்லாம் ரொம்ப காஞ்சு போன பூமியாக இருக்குது, அந்த பூமியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? மழை பொழிஞ்சு பசுமையானதாக ஆக்க வேண்டும். महारथी बच्ची जो सब सेंटर्स को अच्छी रीति जानते हैं. மகாரதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா சென்டரை பற்றி நல்லாவே தெரிந்திருக்கிறார்கள். எந்த சென்டர் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பானதாக இல்லை, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு சென்டராக இல்லை, அப்படியே இருக்குது, போட்டபடியே இருக்குது. அந்த மாதிரி சென்டர்லாம் எந்தெந்த சென்டர் இருக்குன்னு மகாரதி குழந்தைகளுக்கு தெரியும். किस सेंटर के बच्चों को जास्ती तूफान आते हैं. எந்த சென்டரை சேர்ந்த குழந்தைகளுக்கு அதிகமாக மாயாவுடைய புயல் வருகின்றது அதுவும் தெரியும். பாபா भी हमेशा कहते हैं सर्विसेबल बच्चों को याद प्यार देना है. பாபா கூட எப்போதுமே என்ன சொல்கிறார்? சர்வீசேபிள் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்துருங்க. अच्छी பாதல் சர்வீஸ் பர் ஜாயங்கே. இல்லை யார் நல்ல நல்ல மேகங்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சேவைக்கு போயிட்டே இருப்பாங்க. எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு டைம் இல்லை சொல்ல மாட்டாங்க. எனக்கு சேவா பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த பந்தனம் இருக்குது சொல்ல மாட்டாங்க. அந்த மேகம் ஆயின பிறகு அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். சேவைக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பிரதர்ஷனி में भी कोई जब एक रस नहीं समझाते हैं. கண்காட்சி சேவையிலே கூட எல்லா குழந்தைகளும் ஒன்று போல புரிய வைப்பது கிடையாது.
முக்கிய பாத்தி ஏ ஹே, ஞானத்தை புரிய வைப்பதில் முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமே இதுதான். எது? கீதா கா பகவான் நிராகார் பரம்பிதா பரமாத்மா. எதை புரிய வைக்கணும்? கீதையினுடைய பகவான் யார்? நிராகாரமான பரம்பிதா பரமாத்மாவை தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது. சம்சானே கா படா அச்சா டங் சாயே. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? புரிய வைக்கக்கூடிய முறையும் கூட நல்லா இருக்கணும். புரிய வைக்கக்கூடிய முறையை கூட சொல்லக்கூடிய விதம் சொல்கிறோம் இல்லையா, சொல்லக்கூடிய விதம், பேசக்கூடிய விதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட விஷயம் நல்ல நல்ல விஷயம் இருக்குது. பட் அதையும் நீங்கள் சரியான முறையில் கொடுத்தா தான் என்ன ஆகும்? கேட்கக்கூடியவர்களுக்கு புரியும். உங்கள்கிட்ட நிறைய ஞானம் இருக்குன்னு எல்லாத்தையும் அப்படி கதையாக சொன்னீங்கனாலும் புரியாது. சாரம்தான் சொல்லணும். சாரத்தை நம்ம விஸ்தாரமாக சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பாபா சொல்கிறார், முழு நாளும் உங்களுக்கு இதே சிந்தனை வர வேண்டும். அனைவரையுமே எப்படி விழிப்படை செய்வது. சப் கோர் அந்தியாருமே படை ஹே, எல்லோருமே ஆழ்ந்த இருளில் இருக்கிறாங்க. சப்கு பிரேம் சி சம்சாட்டி ரஹோ, தோ பாப் ஹே, அனைவருக்குமே அன்பாக புரிய வச்சுட்டே இருங்க. நம்ம அனைவருக்கும் 2 அப்பா இருக்காங்க, இதை புரிய வச்சுட்டே இருங்க. 2 அப்பா யார் யார்? ஒன்று எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. बेहद की बाप को ही पतित पावन कहते हैं. எல்லையற்ற தந்தையை தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பச்சோக்கு புத்தி மிலி ஹே, இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு புத்தி கிடைச்சிருக்கு. பொதுவாக சுலபமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு தானே கேட்பாங்க. புத்தி இருக்கிறவங்க உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்குவாங்க, உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்குவாங்க. எது உண்மையோ அந்த உண்மையை இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம், புரிஞ்சுட்டோம். அதனால் பாபா என்ன சொல்கிறார்? குழந்தைகளாக இவங்களுக்கு புத்தி கிடைச்சிருக்கு. दुनिया के मनुष्य देखने में बल बबकी वाले हैं, परंतु है பத்தர் புத்தி. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட நிறைய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையான பகட்டு காட்டக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் யார்? கல் புத்தி உடையவர்கள். बाप खुद कहते हैं, इन साधु नाम वालों का भी मुझे ही उद्धार करना है. स्वयं பாபாவை கூறுகிறார். சாதுக்கள், சன்னியாசிகள், ரொம்ப பேர் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கு கூட நான் தான் நன்மை செய்தாக வேண்டும். वो भी रचिता रचना को नहीं जानते हैं. அவர்களுக்கு கூட படைப்பாளர் பாபா பற்றியும் படைப்பை பற்றியும் அறியவில்லை. சத்தியுகத்திலிருந்து இந்த ஞானமானது மறைந்து போய்விடுகிறது. இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது? சாஸ்திரத்தில் இந்த ஞானமே இல்லை. உசசி கிஸ்கி சத்கதி ஹோ நஹீ சக்தி. சாஸ்திரத்தினுடைய ஞானத்து மூலமாக யாருக்கும் சத்கதியும் ஏற்பட முடியாது. கீதா கா மான் கிட்னா ஹே. இன்னைக்கு கீதா சாஸ்திரத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. எல்லோருமே கீதை எவ்வளோ படிக்கிறாங்க, கீதை மேலே எவ்வளோ பற்று வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாரு? அவ்வளவு கீதைக்கு மதிப்பு கொடுத்தாலும், மகத்துவம் வைத்திருந்தாலும், கீதை படித்திருந்தாலும் அது எப்பேற்பட்டது? பக்தி மார்க்கத்தினுடைய கீதையாகும். பாபா பதீத பாவனனே வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். तो जो राजा के लिए नई दुनिया चाहिए. இப்போ ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்கள் ராஜ்யம் செய்வதற்கு புது உலகம் வேணும். பாபா வந்து தான் ராஜயோகத்தையே கற்றுக் கொடுப்பார். ये भी अभी तुमको मालूम पड़ा है, जिन्होंने कल्प पहले समझाया होगा उनको ये भी समझाएंगे, फिर समझेंगे. இதெல்லாமே கூட இப்போ தான் நீங்கள் குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். யாரெல்லாம் கல்பத்துக்கு முன்னால் புரிய வைத்தார்களோ அவர்களே தான் இப்பொழுதும் புரிய வைப்பார்கள், மேலும் புரிந்து கொள்வார்கள். ये लड़ाई कोई वो नहीं है. பாபா சொல்கிறார், இப்போ நடக்க போகிற சண்டை அந்த மாதிரி சண்டை கிடையாது. எந்த மாதிரி சண்டை கிடையாது? जैसे हमेशा चलती आई है, 8-10 वर्ष चलकर फिर बंद हो जाएगी. 8-10 வருஷம் வரைக்கும் சண்டை யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சண்டை என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி சண்டை இது கிடையாது. ஒன்ஸ் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உலகம் என்ன ஆகிடும்? விநாசம் ஆகிவிடும். அப்புறம் சண்டை போட வேண்டிய அவசியமே இருக்காது.
அதில் எப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வரப்போகிறது அதையும் பாபா புரிய வைக்கிறார். இப்படி போட்டுட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து நடக்கும்லாம் சொல்ல முடியாது. கலியுகத்தினுடைய இறுதி கட்டம் நடக்கிறது இல்லையா? ட்ராமா அனுசாரமாக பாம்ஸ் எல்லாமே கூட தயாரிச்சிட்ருக்குறாங்க. அந்த தயாரிக்கக்கூடிய பாம்ஸ் எல்லாம் எதுக்காக? அப்படி வச்சுக்கிறதுக்காக அல்ல. அப்போது அந்த அணுகுண்டுகளையும் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. पतित मनुष्यों का मौत होने बगैर सत्युग आएगा नहीं. பतितமான மனிதர்களுக்கு மரணம் ஏற்படாமல் சத்தியுகம் வரவே வராது. சாந்தி कैसे स्थापन हो ये भी समझाना पड़े. இல்லை, அமைதியானது எப்படி ஸ்தாபனையாகும் இதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். शांति स्थापन करना व श्रेष्ठाचारी दुनिया बनाना ये तो एक बाप का ही काम है. அமைதியை ஸ்தாபனை செய்வது மேலும் சிரேஷ்டமான உலகத்தை உருவாக்குவது இது ஒரு பாபாவுடைய காரியமாகும். பாப் கேத்தே ஹே, பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லா பக்கத்திலிருந்து உங்களுடைய புத்தி தொடர்பை துண்டித்து விட்டு என் ஒருவருடைய தொடர்பில் உங்களுடைய புத்தியை இணைத்து விடுங்கள். அந்த மார்க்கத்தில் இருப்பேன், இந்த மார்க்கத்தில் இருப்பேன், அதையும் படிப்பேன், இதையும் படிப்பேன், இதையும் செய்வேன், அதையும் செய்வேன்னா இதனுடைய பலனை நீங்கள் முழுசாக அடைய முடியாது. இல்லை, எல்லா விதமான தொடர்பை நீங்கள் துண்டித்து விடுங்கள். देह सहित जो भी कुछ देखने में आता है इन सबसे तोड़ना है. இந்த தேகத்தோடு எதெல்லாம் இந்த கண்ணால் பார்த்துட்ருக்குறீங்களோ அதிலிருந்தும் உங்களுடைய புத்தி தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும். ஏன் துண்டித்து கொள்ள வேண்டும்? நான் வாபஸ் வீடு திரும்பணும். வீட்டை தான் நீங்கள் நினைவு செய்யணும். இப்போது நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க, இது மரணலோகமாகும். நாம் அமரலோகம் செல்வதற்கு அமரக்கதையை கேட்டுட்ருக்குறோம். அமரக்கதை பிடிச்சிருக்கிறதா? அமரர் பாபா என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? அமரக்கதையை சொல்லிகிட்ருக்கிறார். கேட்கும்போதே நமக்கு என்ன ஆசை வரணும்? அமரலோகம் போகிறதுக்காக அமரக்கதையை கேட்குறதுக்காக உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் வாணி கேட்கணும். தேவதைகளை என்னவென்று சொல்லப்படுகிறது? தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர். அவர்களும் யார்? மனிதர் தான். ஏன் பாபா அந்த வார்த்தை சொல்கிறாரு? தேவதைகளும் மனிதர்கள் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறார் பாபா? இப்படி மனிதன் அப்படின்னா 2 கைகள் தான் இருக்கும், ஒரு தலை தான் இருக்கும். அதே போல தான் தேவதைகளும் 2 புஜங்களுடையவர்களாக தான் வாழ்ந்து வந்தார்கள். யஹா தோ ஏக் பி ஹோன சகே. அது போன்ற தேவதைகள் ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கிருஷ்ணருக்கு எவ்வளவு அவதூறான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. अभी तुम बच्चों को अच्छी रीति पुरुषार्थ करना है. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணம் என்று எதை சொல்லப்படுகிறது அதுவும் புரிய வைக்கப்படுகிறது. संपूर्ण निर्विकारी जरूर बनना है. அடுத்து என்ன சொல்றார் பாபா? சம்பூர்ண நிர்வீகாரியாக நீங்கள் அவசியமாக வேண்டும். ஏஹே முக்கிய பெஹலா குண ஹே. இதுதான் அனைத்தை விட முதன்மையான குணமாகும். எது? சம்பூர்ண நிர்விகாரி. जहाँ तहाँ तुम देखेंगे पवित्रता के आगे अपवित्र माथा टेकते हैं. ஆங்காங்கே பார்த்தோம் என்றால் பவித்திரமானவர்கள் வாழ்ந்து போயிருக்காங்க இல்லையா, அவர்களுடைய சிலைகளுக்கு முன்னாடி போயிட்டு அபவித்திரமான மனிதர்கள் தலை வணங்குறாங்க. சத்தியுகத்தில் பவித்திரமானவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதனால் அங்கே கோவிலெல்லாம் தேவைப்படலை. फिर जब पूजारी बनते हैं, எப்போ அந்த தேவதைகளே பூஜாரியாக ஆகின்றார்களோ அப்போது கோவில் கட்டுறாங்க. யார் தூய்மையானவர்களாக இருந்தார்களோ அவர்களே பத்தித்தமாயிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இது உங்களுடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மமாகும். அப்பப்போ என்ன பண்ணுறாரு பாபா? லாஸ்ட் பர்த்தில் இருக்கிறீங்க, லாஸ்ட்டு ஜென்மத்தில் இருக்கிறீங்கிறத நினைவுபடுத்திகிட்ருக்கிறாரு. அப்போ எதெல்லாம் செய்யணுமோ அதை இங்கே தான் நம்ம செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதில் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடாது. பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தையும் பழைய சரீரத்தையும் மறக்க வேண்டும்.
இன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத எழுதிட்டே வாங்க. இந்த பழைய உலகமானது இப்பொழுது முடிவடைய போகின்றது. கலா சோனி தேரி நீ லகேகி. இந்த பழைய உலகம் அழிவதற்கு ஒன்றும் டைமெல்லாம் ஆகாது, கால தாமதம் ஆகாது. புராணி துனியா தன் தௌலத் மால் மில்கியத் சப் கை கி கை. பாபா சொல்றார், இந்த பழைய உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம், செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சொத்து எல்லாமே போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாலாம் போகும்னு நினைக்காதீங்க. இன்னும் மிச்சம் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது. துனியாமை தோடி கிஸ்கோ பத்தா ஹே. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும் என்பது தெரியுமா? தெரியாது. பழைய உலகம் அழிஞ்சு போயிடுங்கிறது தெரியாது. தும் சுனாத்தி ஹோ பரந்து ஜப் விஸ்வாஸ் பி பைட்டேனா. நீங்கள் போய் சொல்லவும் செய்கிறீங்க, இந்த உலகத்தினோட நிலைமை எப்படி இருக்குது, என்ன ஆக போகுது, அழிவை பற்றியே நிறைய சொல்கிறீங்க, ஞானத்தை போய் புரிய வைக்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் இல்லையா? அப்போ தானே அவங்க நம்புவாங்க. பகவான் வாச் ஜப் சம்ஜே த புத்திமே பைட்டே. நீங்கள் சொல்கிறது இல்லை நம்பிக்கை வரணும்னா கூட பாபா என்ன சொல்கிறார், இது பகவான் சொல்லக்கூடிய மகா வாக்கியம் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்கின்றார்களோ அப்போ தான் புத்தியில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு பதியும். பாப் தும் பச்சுக்கு கேட்டே ஹேன். பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகிறார், தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளுக்கு தெரியும், என்ன தெரியும் குழந்தைகளுக்கு? எல்லையற்ற பாபா நமக்கு ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர்? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. நம் அனைவரும் யார் அப்போ? சகோதரர்கள். சொர்க்கமி சபி பிரதர்ஸ் சுகித்தே. சொர்க்கத்தில் எல்லா சகோதரர்களும் சுகமாக இருந்தோம். கலியுகத்தில் எல்லா சகோதரர்களும் துக்கமாக இருக்கின்றார்கள். சபி ஆத்மை நொறுக்குவாசி ஹே. அனைத்து ஆத்மாக்களுமே நரகவாசிகளாக ஆகிவிட்டுள்ளார்கள். சிர்ஃப் ஆத்மா तो नहीं होगी ना, शरीर भी तो चाहिए ना. ஆத்மா மட்டும் நரகத்தில் இருக்காது இல்லையா? ஷரீரமும் ஆத்மாவுக்கு வேணும் இல்லையா? ஷரீரத்தோடு தான் ஆத்மா நரகத்தில் இருக்கின்றது. अब तुम बच्चों को आत्म अभिमानी बनना है, इसमें मेहनत है. இப்போ குழந்தைகளாகி நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். இதற்குத்தான் முயற்சி தேவை. இந்த முயற்சி சித்தி வீட்டுக்கு போகிறது போல கிடையாது. ये अवस्था पक्की दब हो जब पहले निश्चय हो कि परमपिता परमात्मा हमको पढ़ाते हैं. இந்த ஸ்திதி பக்காவாக இருக்கணும். எந்த ஸ்திதி? நான் ஆத்மா, இந்த தேகம் கிடையாது. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கணும். கான்சியஸ் என்ன இருக்கணும்? நான் ஆத்மா தான் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இருக்கணும், உணர்வு எப்போதுமே இருக்கணும். இந்த ஸ்திதி பக்காவாக எப்பொழுது ஆகும் என்றால், முதலில் பரம்பிதா பரமாத்மா எனக்கு படிப்பிக்கின்றார் என்ற நிச்சயம் இருந்தால்தான் உங்களுக்கு இதில் பக்குவ நிலை என்பது ஏற்படும். சிவபாபா வந்திருக்கிறாங்க எதற்காக? ஷரீரத்தின் மூலமாக படிப்பு சொல்லி தருவதற்கு. நாம குழந்தைகளும் ஷரீரத்து மூலமாக கேட்குறோம், தாரணா செய்கிறோம். संस्कार अनुसार ही एक शरीर छोड़ दूसरा धारण करते हैं. ஆத்மாவானது சன்ஸ்காரத்தின் அனுசாரமாக தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை தாரணா பண்ணுது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், தெய்வீகமான சன்ஸ்காரத்தை இப்போ உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. தெய்வீகமான ஒரு உலகத்துக்கு போக போகிறீங்க. அந்த தெய்வீகமான உலகத்துலேயும் உயர்ந்த பதவி அடையணும்னா இப்போ உங்கள் சன்ஸ்கார் எப்படி இருக்கணும்? உயர்ந்த சன்ஸ்கார். அப்போ பிறப்பு எதனோட ஆதாரத்தில்? संस्कारத்தினுடைய ஆதாரத்திலையும் பிறப்பு ஏற்படுகிறது. ஜெசி பாபா லடாய் வாலுக்கு மிசால் தேते हैं. பாபா யுத்தம் பண்ணக்கூடியவர்களுடைய உதாரணமும் கொடுக்குறார். இந்த இராணுவத்திலலாம் இருப்பாங்க இல்லையா, லடாய்க்கு சன்ஸ்கார் லே ஜாते हैं तो फिर उसमें ही आ जाते हैं. அந்த இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த சண்டை போடக்கூடிய சன்ஸ்கார் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த சரீரத்தை விட்டு போயிட்டாங்கன்னா ஆத்மா என்ன பண்ணுது? அந்த சன்ஸ்காரத்தோடு தான் போகுது.
மறுபடியும் ஆத்மா அங்கே போய் ஜென்மம் எடுக்கும். அவர்களுடைய குடும்பத்திலே போய் தான் அந்த ஆத்மாவானது அடுத்து பெறப்படுக்கும். அபி பாப்கி சன்ஸ்காருக்கு பி தும்கோ மாலும் ஹே. இப்பொழுது பாபாவுடைய சன்ஸ்காரம் எப்பேற்பட்டது அதை பற்றியும் உங்களுக்கு தெரியும். நிராகார் பேஹத் பாப் में क्या संसार है. நிராகாரமான எல்லையற்ற பாபாவிடம் எப்படிப்பட்ட சன்ஸ்காரம் இருக்கு? அவருக்கும் சன்ஸ்காரம் இருக்கு இல்லையா? மனசு இருக்கு, புத்தியும் இருக்கு, சன்ஸ்காரமும் இருக்கிறது பாபாவுக்கு. அந்த சன்ஸ்காரத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தனக்குள்ள தாரணா பண்ணுங்க. பாபா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மனித சிருஷ்டியின் விதி ரூபமானவர், பதீத பாவனன், ஞான கடல். வகியாக்கர் பாவன் பண்ணாங்க, அவர் தான் பாவனமாக்குவார். பாபா சொல்றார், என்னை நினைவு செய்தால் உங்களுடைய ஜென்மத்தினுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போய்விடும். இல்லை அப்படின்னா என்னாகும்? தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். பதவி உங்களுக்கு கிடைக்காதப்புறம் अब तुम बच्ची जानते हो बाबा आपको सहज रास्ता बता देते हैं. இப்போ குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், பாபா நமக்கு சகஜமான வழியை காட்டிகிட்டு இருக்கிறார். அது என்ன வழி? சகஜமான வழி, ரொம்ப சுலபமான வழியை பாபா காட்டிட்டாரு. அது என்ன வழி? कहते हैं मनमना भव. सहज वഴി என்ன? मनमना भव. ये अक्षर भी गीता में है. மன்மனா பவ என்ற இந்த வார்த்தை கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மன்மனா பவனா என்ன என்பதனுடைய அர்த்தம் யாருக்கும் புரியாது. அதில் பாபா என்ன சொல்கிறாங்க? மன்மனா பவனா என்ன? மனதில் என்னை நினைவு செய்யுங்கள். தேகம், இந்த தேகத்தோடு அனைத்து தர்மத்தையும் மறந்து தன்னைத்தானே ஆத்மான் உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு என்னவென்று சொல்லப்படுகிறது? யாதுக்கு ஹி யோக அக்னி கஹா ஜாத்தா ஹே. நினைவுதான் யோக அக்னி என்றும் சொல்லப்படுகிறது. யோகா என்ற வார்த்தை பொதுவான வார்த்தையாக இருக்குது. எல்லாருமே காமனாக யோகாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. गीता में भी है, परंतु सिर्फ कृष्ण का नाम डाल देने से घोर अंधेरा कर दिया है. கீதையிலையும் யோகாங்கிற வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தை இருக்குது, யோகாங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த கீதையை சொன்னது கிருஷ்ணர் அப்படி சொன்னப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு உலகமே இரண்ட உலகமாக ஆகிவிட்டது. अब तुम समझाती हो तो कह देते हैं ये तुम्हारी कल्पना है. இன்னைக்கு இருட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் அவங்கள வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னு நாம் என்ன பண்ணுறோம்? உண்மையை போய் புரிய வைக்கிறோம். சிவபாபா தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். நம்ம புரிய வைத்தாலும் என்ன சொல்லி விடுகிறார்கள்? இதெல்லாம் உங்கள் கற்பனை அப்படின்னு சொல்லிடுறாங்களா? உண்மையை சொன்னால் என்ன சொல்கிறாங்களா? இது உங்களுடைய கற்பனைன்னு சொல்லிடுறாங்களா? ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு வருஷா தோ லேனா ही नहीं है. புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க ஆஸ்தியை பாபாட்ட வாங்க மாட்டாங்க. வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. पहले तो जब ये समझे कि बेहद का बाप है. இல்லை, முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர் யார்? எல்லையற்ற தந்தை. தந்தை, டீச்சர், சத்குரு. இவர் தான் நமக்கு படிப்பிக்கிறார் என்ற பக்கா நிச்சயம் வேணும். ஃபஸ்ட்டு நெய் ஆத்மிக்கு நிச்சயம் பேட்டு ஜாயே அசம்பவ் ஹே. புதுசாக வரக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாசிபிளான விஷயம். வரவங்க எல்லாருமே நம்பிட மாட்டாங்க. வரவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. வரவங்க எல்லாருக்குமே கேட்ட உடனே புரிஞ்சிடாது. இம்பாசிபிள்ன்ட்டார் பாபா. कोई कोई नए भी सेंसिबल होते हैं. சில பேர் எப்படி இருக்காங்க? புதுசாக வரக்கூடியவங்க புத்திசாலியாக இருக்கிறாங்க. கேட்ட உடனே புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. कोई तो यहाँ आने भी नहीं चाहते. சில பேர் இங்கே வரவே விரும்புறதில்ல, ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட புத்தியில் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. इतने देर बीके हैं जो इनको बाप से वर्षा मिला होगा. இவ்வளோ பேர் தன்னை பீக்கேன்னு சொல்லிக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கெல்லாம் தந்தை ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
இது உங்களுக்கு ஒரு குடும்பமாக இவங்க இருக்காங்க அப்படின்னு புத்தியில் வரமாட்டேங்குது. பேரை கேட்டாவது வரணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பாபா. நாம் ஹீ லிக்கா ஹுவா ஹே பிரம்மகுமார் குமாரியா तो ஃபேமிலி ஹீனா, பேர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று எழுதப்பட்டிருக்குன்னா அப்போது இந்த பிரம்மா குமார் குமாரிகளுக்கெல்லாம் தந்தை என்று இருப்பார் இல்லையா? அப்போ இது ஒரு ஃபேமிலி தானே. प्रजापिता ब्रह्मा की फैमिली कितनी बड़ी है, परंतु ये बात किसकी बुद्धि में नहीं आ सकती है. இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய குடும்பம் இங்கே இருக்குங்கிற விஷயம் யார் புத்தியிலே வர முடியாது. कोई पूछे आपकी एम ऑब्जेक्ट क्या है, யாராவது உங்களிடம் கேட்கலாம் உங்களுடைய லட்சியம்தான் என்ன, டெய்லி இப்படி போகிறீங்களே வரீங்களே உங்கள் லட்சியம்தான் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். பாஹர் போர்டு பர் லிக்கா ஹுவா ஹே பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரியா. நீங்கள் உடனே என்ன சொல்லணுமா? வெளியில் சென்டரில் போர்டில் பேர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிரஜாபிதா பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். பிதாங்கிறதும் அதில் இருக்குது, குமார் குமாரிகள் என்ற வார்த்தை அதில் இருக்கிறது. அப்போ இது குடும்பம் அப்படின்னா அப்பாட்ட இருந்து இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புரிய வரணும். பிரஜாபிதா பிரம்மாவோட வாயு மூலமாக சிவபாபா படைப்பை படைக்கிறார். அப்போ படைப்பாளர் யார்? சிவபாபா. என்ன படைக்கிறார் பாபா? சொர்க்கத்தை படைக்கிறார். நம்முடைய தந்தை எதை படைக்கிறார்? ஸ்வர்க்கத்தை படைக்கிறார். இப்போ சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை அவசியம் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தை தானே ஆஸ்தியை கொடுப்பாரு. இப்போ இது குடும்பம் தானே. குடும்பங்கிறதுக்கு எவ்வளோ பாபா புரிய வைக்கிறார் பாருங்க. அப்பா எதை உருவாக்குறாரோ அதுக்கு அதிபதி யார்? குழந்தைகள் தானே. அப்போ பாபா உருவாக்குறது என்ன? ஸ்வர்க்கத்தை. பாப்பு பச்சி பச்சியா और தாதா ஹே. இங்கே அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அப்போ இவர் என்ன ஆயிடுறாரு? தாதா. பிரம்மாவும் இருக்கிறாங்க, சிவனும் இருக்கிறாங்க. சிவன் யார்? படைப்பாளர். ब्रह्मा मूलमा शिव बाबा आस्ती கொடுக்கிறார். ये अच्छी रीति समझाना चाहिए, ये तुम्हारे बाप का घर है. பாபா சொல்கிறார், இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிய வைக்கணும். எந்த புரிய வைக்கணும் சொல்லுங்கள். இது உங்களுடைய தந்தையினுடைய வீடு, அப்பா வீடு. நீங்களும் இந்த வீட்டு குழந்தை தான், இந்த அப்பாவுக்கு குழந்தை தான் அப்படின்னு புரிய வைங்க. இது தந்தையினுடைய வீடு என்றும் சொல்லப்படுது. அடுத்ததாக இது ருத்ர கியான யஜ்யம் என்றும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். அப்போ இது ருத்ர கியான யஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? நாங்களாம் பிராமணர்கள். பாபா தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. கீதையில் என்ன இருக்கிறது? மன்மனா பவ. படிக்க மட்டும்தான் செய்கிறாங்க கீதையில் இருக்கிறத. கீதையை சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, கேட்குறவங்க கேட்டுக்கிறாங்க. பட் மனசெல்லாம் பாபாட்ட யாரும் ஈடுபடுத்துறது இல்லை. भक्ति मार्ग में गाते बाबा आप आएंगे तो हम आरी जाएंगे, हम आपकी बनेंगे. பக்தி மார்க்கத்தில் நம்ம பாட்டு பாடி வந்தோம். பாபா நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நாங்கள் உங்களிடம் பலியாகி விடுவோம், உங்களுடையவராக ஆகி விடுவோம் அப்படின்னு பாட்டு பாடி வந்தோம். हम आत्मा इस देह को छोड़ आपके साथ चली जाएगी. நீங்கள் வந்தால் போதும் பாபா, நாங்கள் ஆத்மா இந்த தேகத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவோம். பாபா உடனே என்ன சொல்கிறாரு? आपकी बनेंगे तो जो आपके साथ भी जाएंगे ना. பாபாவுடையவர் ஆயிட்டீங்கன்னா பாபா கூடவே நீங்கள் போக தானே செய்வீங்க. நீங்கள் சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு போகணுங்கிறது கிடையாது. என்னுடையவர் ஆயிட்டீங்கன்னா என்னோட நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். சகாய் கர்த்தி தோ சாஜன் சாத் லே ஜாயங்கன்னா. ஒரு பெண் நிச்சயம் செய்த பிறகு நாயகன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கூடவே அழைச்சிட்டு போயிடுவார் இல்லையா? அதே போல தான் ஏ சிவ சாஜன் பி கேட்டே ஹே. அந்த நாயகன் நிச்சயம் பண்ண பிறகு நாயகியை கூடவே அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். அதுபோல் இவர் யார்? சிவநாயகன். நம்முடைய நாயகன் யார்? சிவநாயகன் சொல்கிறார், நான் உங்களை இந்த துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். फिर अपने अपने पुरुषार्थ अनुसार जाकर राज्य करेंगे.
அடுத்து என்ன சொல்றார் பாபா, அவருடைய முயற்சியின் அனுசாரம் ராஜி பண்ணுவீங்க. जो जितना ஞான் தன் தாரன் करेंगे उतना ऊंच पद पाएंगे. யார் எவ்வளவு ஞானம் என்ற செல்வத்தை தாரணை செய்கின்றார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவார்கள். சின்ன சின்ன குமாரிகள் கூட சேவா செய்துட்டு இருக்கிறாங்க. उनको ही बड़े बड़े विद्वान पंडित आदि को समझाना है. சின்ன சின்ன குமாரிகளுக்கு பெரிய சேவா பொறுப்பு கொடுக்குறார் பாபா. அவங்க சாதாரணப்பட்டவங்க கிடையாது. சின்ன குமாரிகள் பெரிய பெரிய வித்வான்களுக்கு, பண்டிதர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். ஆர்வம் வேணும். सर्विसेबल बच्चों को आराम से सोना नहीं चाहिए. சேவாதாரி குழந்தைகள் நல்ல சேவா பண்ணணும்னு சேவையிலேயே துடிப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஓய்வாக தூங்கவே கூடாது. जो भी अपने को महारथी समझते हैं उन्हें सुख से सोना नहीं है. யாரெல்லாம் தன்னை மகாரதி என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் கூட சுகமாக தூங்கக்கூடாது. என்ன சொல்ல வர்றார் பாபா? தூங்குற நேரத்தை விட அதிக நேரம் சேவா தான் பண்ணணும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தேவையில்லை, சேவைக்கு தான் முக்கியத்துவம்ங்கிறார் பாபா. மகாரதி குழந்தைகள் எப்படின்னா அந்தளவுக்கு சேவையில் மூழ்கி இருக்கணும். சேவைக்கு சக்கான சுற்றிட்டே இருக்கணும். ஆங்காங்கே சேவைக்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். आजकल बाबा प्रदर्शनियाँ बहुत बनवाते रहते हैं. பாபாவை கூட கண்காட்சி சேவை செய்வதற்காக நிறைய சித்திரங்களெல்லாம் கூட புதுசாக தயாரிச்சுட்டே இருக்கிறாரு. பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்புங்க. அபிநய் तो पीछे आ जाएंगे. இப்போது நீங்கள் அழைப்பு கொடுங்க அவங்களுக்கு இங்கே வர சொல்லி. இப்போ இல்லைன்னா பின்னாடி வருவாங்க. साधु संत महात्मा कोई भी हो जगाते रहो. சாது ஆனாலும் சரி, சன்னியாசி ஆனாலும் சரி, மகாத்மா ஆனாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் ஆனாலும் சரி, அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? விழிப்படைய வச்சுட்டே இருக்கணும். பரந்து பாத் கர்னே வாலா சாய் மகாரதி. இப்பேற்பட்ட ஆட்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு எப்பேற்பட்டவங்க போய் பேசணும், ஞானம் கொடுக்கணும். மகாரதியாக இருக்கக்கூடியவர்கள், ஞான மார்க்கத்தில் ரொம்ப ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல தாரணை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் இவர்களுக்கு போய் புரிய வைக்கணும். जिनकी बाप से योग नहीं है, प्यार नहीं है, वो तो जैसे काली बादल हैं. யாருக்கு பாபா மேலே அன்பு இல்லை, யார் பாபாவை நினைப்பதில்லை, அவர்களை எப்பேற்பட்ட மேகம் சொல்கிறார் பாபா? காலியான மேகம். ஞானம் இருக்குது ஆனால் அன்பு இல்லை. எல்லாம் தெரியுது ஞான மார்க்கத்தில், ஆனால் அவங்களால மழை பொழியவே முடியறதில்லை. அப்படின்னா அவங்க காலியான மேகம். சங்கமத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஞான மேகமாக இருக்கணும். ஆங்காங்கே போயிட்டு மழை பொழியக்கூடிய மேகமாக இருக்கணும். காஞ்சு போன பூமியை பசுமையாக்கக்கூடிய பூமியாக இருக்கணும். ஓ கியா கரேங்க? இப்படி காலி மேகமாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? ஞானமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? படித்தவர்கள் முன்பு தலை வணங்க வேண்டியதாக இருக்கும். ஹரே खुद சம सकते हैं. ஒவ்வொருவருமே தன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியும். நான் எவ்வளோ படிச்சுட்ருக்கிறேன், எப்படி படிச்சுட்ருக்கிறேன், சேவை செய்து காட்டுறேனா, சேவா பண்ணுறேனா, தன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியும். अगर बादल भरा हुआ है और बरसने नहीं तो बादल ही क्या काम का है. அடுத்து சொல்கிறார் பாபா, ஒருவேளை மேகம் நிறைஞ்சிருக்கு ஆனால் அந்த மேகம் மழை பொழியவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த மேகம் எந்த வேலைக்கு தான் பிரயோஜனம்? ஹரேக்கு அப்படி சமஜ் சாயே. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி புரிந்திருக்க வேண்டும். फालतू देह अभिमान के नशे में रहेंगे तो ऊंच पद हमेशा के लिए गवा देंगे. வீணான தேக அபிமானத்தினுடைய போதிலே இருந்தால் உயர்ந்த பதவி அடைவதிலிருந்து எப்பொழுதுமே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவராகிடுவீங்க. அந்த உயர்ந்த பதவி கிடைக்காது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. அந்த தேக அபிமானத்தினுடைய போதையும் இருக்கக்கூடாது. பாபாவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எவ்வளோ இருக்குது? गवर्नमेंट को समझाना चाहिए कि हमको हाल दो. கவர்மெண்ட்டுக்கு போய் புரிய வைங்க,
எங்களுக்கு இந்த ஹாலை கொடுங்க, பெரிய பெரிய ஹால்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால் இந்த ஹாலை கொடுங்க, இந்த இடத்துல நாங்கள் ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை நாங்கள் தேவதையாக ஆக்கி காட்டுறோம், அந்த சேவை செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. பாப் ஐ ராஜீவ்க்கு சிக்கலானே. பாபா வந்திருப்பதே எதற்காக? ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். அதை பற்றி நீங்கள் யுக்தியோடு புரிய வைக்கணும். யாருக்கு சொற்பொழிவு பண்ணவே தெரியலையோ அவர்கள் புரிய வைக்கவே முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. பதவி யாருக்கு கிடைக்கிறது? சேவா செய்யக்கூடியவர்களுக்கு பதவி கிடைக்கிறது. बड़े बड़ों को लिखो तो इस नॉलेज के बगैर भारत का दुनिया का कल्याण नहीं हो सकता है. பெரிய பெரியவங்க இருப்பாங்களே, பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதுங்க. என்ன எழுதுங்க? இந்த ஞானம் இல்லாமல் பாரதம் மற்றும் உலகத்திற்கு நன்மை ஏற்படவே முடியாது. இந்த விஷயத்தை சொல்லுங்கிறார் பாபா. எஜுகேஷன் முக்கிய, கல்விதான் வாழ்க்கைக்கு முக்கியமானது. இது என்ன கல்வி? ராஜயோக கல்வி. इन लक्ष्मी नारायण ने भी एजुकेशन से ही पद पाया ना. லக்ஷ்மி நாராயணா கூட அந்த லக்ஷ்மி நாராயண என்ற பதவியை இந்த கல்வி மூலமாக தான் அந்த பதவியை அடைந்தார்கள். அகலே ஜென்மே ராஜ்யக்கு சீக்கே ஹே. லக்ஷ்மி நாராயணா அவர்களுடைய முந்தைய பிறவியில் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டதுனால அதனுடைய பலன் லக்ஷ்மி நாராயணா ஆயிட்டாங்க. இவ்வளவு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு பதவி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஆன்மீக கல்வி, ராஜயோக கல்வி அவர்கள் பயின்று இந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை புரிய வைங்க. நாங்களும் இங்கே இப்போ படிச்சுட்ருக்குறோம், அப்படி மக்களுக்கு சொல்லுங்க. स्कूल में स्टूडेंट समझती है हम इम्तिहान देकर फिर जाकर ये बनेंगे. ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் புரிஞ்சிட்ருக்காங்க. என்ன புரிஞ்சிட்ருக்காங்க? நாங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னா அடுத்து இந்த சீட்டு எனக்கு கிடைச்சிரும், இந்த பதவி எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் படிச்சுட்ருக்காங்க. ये तुमको नॉलेज मिलती है वो इस दुनिया के लिए नहीं है. ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஞானம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஞானம், நீங்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்துக்கு அல்ல. இதனோட பலன், இதனுடைய பதவி எங்கே அடைய போகிறீங்க? எதிர்காலத்தில் 21 ஜென்மத்திற்கு, இந்த ஜென்மத்திற்கும் கிடைக்கிறது, ஜென்மத்துக்கும் கிடைக்கிறது. அவங்க படிக்கிறது இந்த ஜென்மத்தினுடைய சுகத்தை அடைவதற்காக, இந்த ஒரு ஜென்மத்துக்கு. तो वो भी पढ़ना है और साथ साथ ये शिक्षा भी सीखनी है. அந்த படிப்பையும் படிங்க. உலக படிப்பு என்ன படிக்கணுமோ படிங்க, நல்லா படிங்க. அந்த படிப்பின் கூடவே இந்த ஞான படிப்பையும் படிக்க வேண்டும். இந்த ஆன்மீக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப உயர்ந்த கல்வி இது, இந்த ராஜயோக கல்வி தான். இதை படிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, இது ஒன்றும் கிடையாது. யாரும் கல்வியை பயில்வதற்கு பயப்படுவாங்களா? கல்வியை பயில்வதற்கு ஆர்வம் தானே காட்டுவாங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் क्यों नहीं लेनी चाहिए? இந்த ஆன்மீக ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இப்படி நீங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்கணும்னு சொல்கிறார் பாபா. படங்களை எடுத்துகிட்டு போங்க, சொல்லுங்கள். இந்த ஞானம் அனைவருக்குமே அவசியமானது. கஷ்டப்படுறவங்க தான் கேட்கணும், வயசானவங்க தான் கேட்கணும், வேலை வெற்றி இல்லாதவங்க தான் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும், அப்படி இல்லை. சிறுவர்கள் முதல் வயோதிகர் வரை இந்த கல்வி, இந்த ஞானம் அனைவருக்குமே அவசியமானது, தேவையானது என்பதை சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. வேலை வேலை வேலைன்னு அந்த வேலையிலே மாட்டிகிட்ருக்குறாங்க. வேலைக்கு போகணும் அதுலேயே மாட்டிகிட்ருக்குறாங்க. பந்தன் முக்தி तो फिर सर्विस में लग जाना चाहिए. பாபா என்ன சொல்கிறார்? நீங்கள் பந்தன் முக்தாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்னுமா இருக்குது, நஷாவே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிடுறாங்களா. முக்கியம் என்ன வேணும்? சேவா பண்ணுறதுக்கும் நஷா வேணும். புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நஷா வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் நஷா வரும். நம்பிக்கை எவ்வளோ இருக்குமோ
அவ்வளோ நஷா வரும். அன்பு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ நஷா வரும். அன்பு இல்லாட்டாலும் நஷா வராது. அதில் பாபாவுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது, ஞானம் தெரிஞ்சிருக்காங்க, போதை வரமாட்டேங்குதே. அதனால் என்ன சொல்கிறார் அவர்களை பாபா, ரஜோ புத்தி. சான்ஸும் நிறைய, நல்ல வாய்ப்பும் நல்லா இருக்குது. ऐसे भी बहुत के जिनको नॉलेज कमंड बहुत हैं. சிலர் அப்படியும் இருக்காங்களா, என்னெல்லாம் சொல்லிகிட்டே வரார் பாருங்க பாபா. சிலருக்கு அப்படி ஞானத்தோட கர்வம் நிறைய இருக்குது. அவங்க ஞானம் சொல்கிறேங்கிற பேரில், சேவா செய்கிறேங்கிற பேரில் டிசர்வீஸ் பண்ணுறாங்க. சேவையை கூட ஸ்ரீமத் படி தானே செய்யணும். அவரவருடைய இஷ்டப்படி நீங்கள் சேவா பண்ணிங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்காது. முக்கியம் என்ன, ஸ்ரீமத். ये तो गुड़ जाने गुड़ की கோத்திரி जाने. இது வெள்ளத்துக்கு தான் தெரியும், வெள்ளத்தில் இருக்கிற பைக்கு தான் தெரியும். யார் எப்படி சேவா பண்ணுறாங்க, எப்படி டிசர்வீஸ் பண்ணுறாங்க, இது பாபாவுக்கும் குழந்தைங்களுக்கு தான் தெரியும்ட்டார் பாபா. அதுக்கு உதாரணம் இது. டிசர்வீஸ் பண்ணுறாங்களா, எப்படிப்பட்ட டிசர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது டிசர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அடுத்து யாருக்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும். அப்படி ராகுரவனை பிடிச்சிருது. குரு திசையிலிருந்து இறங்கி அவங்க ராகு திசைக்கு போயிடுறதுனால டிசர்வீஸ் பண்ணுறாங்க. நல்லா போயிட்டுருக்காங்க ஞான மார்க்கத்தில், நல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா மாயா கிரகாச்சாரம் பிடிச்சிருது, கீழே விழுந்துடுறாங்க. குழந்தைகள், நீங்கள் ரொம்ப தைரியமானவர்களாக இருக்க வேண்டும், சபதம் எடுக்க வேண்டும். हम इस भारत को स्वर्गवासी बनाकर छोड़ेंगे. என்ன சபதம் எடுக்கணும், மனசில் அப்படி ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிட்டு தான் விடுவோம். அப்படி சபதம் எடுங்க. தும்ஹாரா தர்ம ஹே, உங்களோட தர்மம் என்ன, நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும், பிரஷ்டாச்சாரமானவர்களை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தர்மமாகும். बाबा नशा तो बहुत अच्छा चढ़ाते हैं, परंतु बच्चों में नंबरवार चढ़ता है. பாபா குழந்தைகளுக்கு நல்லாவே போதை ஏற்றி விடுறார். ஆனாலும் கூட குழந்தைகளுக்கு நம்பர் வாராகத்தான் போதையே ஏற்படுகிறது. என்னதான் பாபா போதை ஏற்படுத்தினாலும் ஏறுறவங்களுக்கு தான் அந்த போதை ஏறுதுன்ட்டார் பாபா. நல்லது. मीठे मीठे सीखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன முக்கியமான பாயிண்ட். फर्स्ट पॉइंट, बंधन मुक्त बन भारत की सच्ची सेवा करनी है. बंधन मुक्ताக ஆகி பாரத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். रूहानी सेवा कर मनुष्य को देवता बनाना है. ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதையாக ஆக்க வேண்டும். ஞானத்தினுடைய கர்வத்தில் வர வேண்டாம். கர்வத்துக்கு பதிலாக என்ன இருக்கணும், ஞானத்தினோட போதை தான் இருக்கணும். ஞான கர்வத்தில் இருந்துச்சுன்னா சேவா பண்ண முடியாது. ஞான போதையில் இருந்தால் தான் சேவா பண்ண முடியும். ஆன்மீக போதியில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், निक्षी बुद्धि बन पहले अपनी अवस्था पक्की करनी है. நம்பிக்கையான புத்தியுடையவராகி முதலில் தன்னுடைய நிலையை பக்காவாக ஆக்க வேண்டும். देह सहित जो कुछ देखने में आता है उनसे तोड़ना है. இந்த தேகம், தேகத்தோடு எதெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றிலிருந்து உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பாபாவோடு உங்களுடைய புத்தி தொடர்பை இணைக்க வேண்டும். वरदानम, बाप की संस्कारों को अपना निजी संस्कार बनाने वाले व्यर्थ व पुराने संस्कारों से मुक्त भव. பாபாவுடைய சன்ஸ்காரத்தை, இன்னைக்கு வாணியில் பாபா கேட்டாங்க இல்லையா, என்னோட சன்ஸ்காரம் என்ன அப்படின்னு கேட்டார் இல்லையா. பாபாவுடைய சன்ஸ்காரம் என்னங்கிறத சிந்தனை பண்ணி பார்க்கணும். பாபாவுடைய சன்ஸ்காரத்தை தன்னுடைய உண்மையான சன்ஸ்காரமாக ஆக்கக்கூடிய
வீணான மற்றும் பழைய சமஸ்காரத்திலிருந்து முக்தி அடைந்தவராக ஆகுங்கள். कोई भी व्यर्थ संकल्प व पुराने संस्कार देह अभिमान के संबंध से हैं. எந்த ஒரு வீணான சங்கல்பமும் பழைய சன்ஸ்காரமும் தேக அபிமானத்தினுடைய சம்பந்தத்தோடு இருக்கின்றது. ஆத்மிக் சொரூப்கி சன்ஸ்கார் பாப் சமான் ஹோங்கே. ஆன்மீக சொரூபத்தினுடைய சன்ஸ்காரமானது எப்படி இருக்கும்? பாப்பு சமமானதாக இருக்கும். பழசெல்லாம் எதோடது? தேக அபிமானம் கொண்டது. जैसे बाप सदा विश्व कल्याणकारी परोपकारी रहमदिल वर्ताता है. பாபா எப்படி இருக்கிறார்? சதா விஸ்வ கல்யாணக்காரி, பரோபகாரி, கருணை உள்ளமுடையவர், வர தாத்தாவாக இருக்கிறார். இதெல்லாம் பாபாவுடைய சன்ஸ்காரம். ऐसी स्वयं की संस्कार नेचुरल बन चाहिए. பாபாவுடைய இந்த சன்ஸ்காரம் எல்லாம் தன்னுடைய இயல்பான சன்ஸ்காரமாக ஆகிவிட வேண்டும். संस्कार बनना अर्थात संकल्प बोल और कर्म स्वतः ही उसी प्रमाण चलना. சன்ஸ்காரமாக ஆக்குவது என்றால் அர்த்தம் என்ன? பாபா என்ன சொல்றாரு? என்னோட சன்ஸ்காரம் எல்லாம் உங்களோட சன்ஸ்காரமாக ஆக்கிவிடுங்கள். அப்படி சன்ஸ்காரமாக ஆக்குவது என்றால் அர்த்தம் என்ன? சங்கல்பா, பேச்சு, கர்மா இது எல்லாமே பாபா சன்ஸ்காரமாகவே நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், ஆகிவிட வேண்டும். ஜீவன் மே சன்ஸ்கார் ஏக் சாபி ஹே. இன்னும் பாபா அதை தெளிவுபடுத்துகிறார். வாழ்க்கையில் சன்ஸ்கார் என்பது ஒரு சாவியாகும். இது மூலமாக சொத்து சல்தே ரேட்டே. அந்த சாவி மூலமாக வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதே போலவே வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபிர் மெஹனத் கர்னே கி ஜரூரத் நஹீ ரஹ்தி ஹை. அந்த சாவி போட்டாச்சுன்னா அப்புறம் நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்லோகன். आत्मिक स्थिति में स्थित रह, अपनी रथ द्वारा कार्य कराने वाले ही सच्चे पुरुषार्थी है. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து தன்னுடைய ஷரீரத்து மூலமாக காரியங்களை செய்ய வைக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான முயற்சியாளர் ஆவார்கள். நான் ஆத்மா செய்கின்றேன், இந்த சரீரத்து மூலமாக செய்கின்றேன். கையால் வேலை பார்த்தா என்ன நினைக்கணும்? நான் ஆத்மா அந்த கையால் வேலை பார்த்துட்ருக்கிறேன். கால்கள் மூலமாக நடந்து போக வேண்டியது இருக்குல்ல, வாகனங்களை நீங்கள் இயக்க வேண்டியதாக இருக்குன்னா அப்போது என்ன நினைக்கணும்? நான் ஆத்மா அந்த கால்கள் மூலமாக இந்த சேவை செய்துட்ருக்கிறேன், இந்த வேலையை செய்துட்ருக்கிறேன். அப்படி ஆத்ம நினைவு ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ணணும்? நினைவில் கொண்டு வரணும். அப்படி செய்ய வைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான புருஷார்த்தி ஆவார்கள். உண்மையான புருஷார்த்தம் செஞ்சால் தான் உண்மையான பிராப்தியை பெற முடியும். அதனால் புருஷார்த்தத்தில் உண்மை கொண்டு வரணும் நம்ம. நல்லது. அடுத்ததாக நம்ம பிரகாஷ்மணி தாதிஜியினுடைய விசேஷதா பற்றி கேட்க போகிறோம். தாதிஜியினுடைய விசேஷதா ஆசீர்வாதத்தினுடைய களஞ்சியத்தினுடைய அதிகாரியாக இருந்தார்கள் தாதிஜி. ஆசீர்வாதம் என்பது கூட ஒரு பொக்கிஷம் இல்லையா? அந்த பொக்கிஷத்துக்கும் அதிகாரியாக இருந்தார்கள். दादी जी के पास दुआओं का भंडार था. वे सदा कहती मुझे बाबा की और आप सबकी दुआएं चला रही हैं. எப்போவுமே தாதி சொல்லுவாங்களா, என்னைய பாபாவுடைய ஆசீர்வாதமோ உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் தான் இயக்கி கொண்டிருக்கிறது. सबको समय पर साथ देती सुख देती. அனைவருக்குமே தேவையான பொழுது தேவையானதை செய்தார்கள். சுகத்தை கொடுக்கக்கூடியவராக தாதி இருந்தார்கள். उन्होंने अपने संकल्प को सदा शुद्ध और श्रेष्ठ रखा. தாதிஜி தன்னுடைய எண்ணங்களை சதா காலமும் சுத்தமான எண்ணங்களாக மற்றும் சிரேஷ்டமான எண்ணங்களாகவே வைத்திருந்தார்கள். इसलिए दुआएं जमा होती रही. அதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதமானது சேமிப்பாகி கொண்டே இருந்தது. अंतिम समय भी शरीर की हिसाब किताब को दुआओं के बल से सहज पार कर लिया. ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் சேமிப்பாகி கொண்டே இருந்தது. அது பல அதிசயங்களை பண்ணோம் இல்லையா? இப்போ பொக்கிஷம் இருக்குன்னா அந்த பொக்கிஷத்தை வச்சு என்ன பண்ணலாம்? பல அதிசயங்களை நம்ம செய்யலாம் இல்லையா? அதுபோல தான் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷத்து இருந்ததுனால கடைசி நேரம்
சரீரத்தினுடைய கணக்கு வழக்கை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட அந்த கணக்கு வழக்க ஆசீர்வாதத்தினுடைய சக்தி மூலமா சகஜமாக கடந்து சென்றார்கள். उन्हें कभी दुख दर्द की महसूसता नहीं हुई. சரீரத்துக்கு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனையும் அவங்களுக்கு ஃபீல் ஆகலை, சரீரத்தினுடைய வலியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. சரீரம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு இருந்தது, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த சக்தி மலை போன்ற விஷயத்தை ஒன்றுமே இல்லாதது போல தாதிக்கு அனுபவம் செய்வித்தது. ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. दादी ने अपनी कर्मों से गुणों से संबंध से सच्चाई सफाई से सबको दुआएं ले ली. दादी जी தன்னுடைய செயல் மூலமாக, அவங்க செய்யப்பட்ட செயல் மூலமாக, கர்மா மூலமாக, குணத்தின் மூலமாக, சம்பந்தத்து மூலமாக, சக்தி மற்றும் சுத்தத்து மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். சும்மா ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? சும்மா யாரும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கணும் இல்லையா? நம்முடைய குணம் அப்படி இருக்கணும் இல்லையா? நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும் இல்லையா? முக்கிய நடத்தை என்ன வேணும்? சச்சாயி சஃபாய், சத்தியமாக இருந்தார்கள், சுத்தமானவர்களாக இருந்தார்கள். அதனால் அனைவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். दादी हमेशा कहती, मुझे तो बाबा की और आप सबकी दुआएं चला रही है. जिसके सिर पर बाबा की दुआओं का हाथ है, उनका सिर कभी भारी नहीं हो सकता. ஆசீர்வாதத்தையே சம்பாதிச்சுட்டு இருந்ததுனால தாதியோட வார்த்தை எப்போதுமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கல. பாபாவோட ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் என்னை இயக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. யார் தலை மீது பாபாவுடைய ஆசீர்வாதத்தினுடைய கரம் இருக்கின்றதோ அவர்களுடைய தலை ஒருபோதுமே பாரமாக இருக்க முடியாது. அதில் தாதி எப்பொழுதுமே எப்படி இருந்தாங்களா? லேசாக இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க. பொறுப்பில் இருந்தாலும் தாதி எப்படி இருந்தாங்க? லேசாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் பெற்றிருந்த ஆசீர்வாதம். சதா அவர்கள் கவலையற்ற ராஜாவாக இருந்தார்கள். அதனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம செய்யக்கூடிய கர்மா, நம்ம செய்யக்கூடிய கர்மா அப்படி இருக்கணும். அந்த கர்மா மூலமாக பிறருடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தை அடையணும். அதுபோல் நம்முடைய கர்மா இருக்கணும். நம்முடைய குணமும் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய நடத்தையும் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஓம் சாந்தி.